ஓம் சாய்ராம். ஒரு அன்பர் பிரார்த்தனையில் சொன்னார், எனக்கு எல்லாமே தோத்துட்டேன், எல்லாமே போயிடுச்சு, எப்படி தான் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னார். நான் ஒரு பாட்டு எழுதினேன். வருவது வரட்டும், போனது போகட்டும், எது வந்தாலும் ஒரு கை பார், எது வந்தாலும் ஒரு கை பார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினா நல்லா தான் இருக்கும். அது மாதிரி பாபா அந்த பிள்ளைக்கு என்ன சொல்கிறார் பாப்போமா? அன்பு செல்லமே, எது வந்தாலும் அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று பாரு. இது கூட எனக்கு இறைவன் கொடுத்த வரமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பார். மனசில் ஏற்றுக்கிற அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அது விஷயம். ஏன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதாக இருக்கணும்னு இல்லை, உனக்கு பிடிக்காததெல்லாம் கெட்டதாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. சில நேரத்தில் கஷ்டமாக தோணுன்றது தான் உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றும். அந்த மாற்றக்கூடிய ஒரு யூட்டர்ன் அடிக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக மாறும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தானாகவே தீர்ந்து போயிடும். எதிர்ப்பு குறையும், உள்ள அமைதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், அதிகரிக்கும். அப்புறம்தான் நீ தெளிவாக யோசிக்க முடியும், சரியான முடிவை அப்போ தான் எடுக்க முடியும். அதுதான் உண்மையான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்ட்ரென்த்து. ஆனால் அதுக்காக உட்கார்ந்து எதையும் செய்யாமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. முயற்சி செய்யணும், அதுதான் வாழ்க்கை. முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான தவறு. தோல்வி வந்தால் அது தவறு இல்லைப்பா, முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் அதுதான் பெரிய தவறு. முயற்சி செய்கிறவன் ஒரு நாளும் காலியான கையோடு இருக்கவே மாட்டான். அனுபவமாக இல்லையா வெற்றியா அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். நீ முயற்சி பண்ணு, மனசில் ஏற்றுக்கோ, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணு. அப்போ வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தாது, உன்னை கற்றுக் கொடுக்கும், வழிகாட்டும். மெதுவாக உன்னுடைய இஷ்டத்துக்கு, உன்னுடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எதனால் எது வந்தாலும் ஓடாத, ஏற்றுக்கிட்டு நட அப்படின்னு முயற்சி செஞ்சு முன்னேறு. அப்போ நீ புரிஞ்சுப்ப, எதுவும் வீணாக வரலை, எதுவுமே இங்கே வீணாக வரலை, எல்லாமே என்னுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் வந்துச்சு அப்படின்னு நீ புரிஞ்சுப்ப. அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு புரிதல், அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அப்பா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னார். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மூலமாக அப்பா சொல்கிறாரு, புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ, எல்லாம் வெற்றி. அல்லாஹ் மாலிக்.